ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கு நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ வீக்லி எக்ஸ்பைரியில் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாளையோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறது முன்னாடி நிஃப்டியில் இன்றைக்கி என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேயோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,693 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா 25,888 ஓப்பன் ஆகி ஹை பார்த்தீங்கன்னா 25,922 வரைக்கும் போய்ட்டு லோ பார்த்தீங்கன்னா 25,780. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 25,867 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 173 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நிஃப்டியோட மூவ்மெண்ட் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதே மூவ்மெண்ட் வந்து நாளைக்கும் இருக்குமா, இல்லை ஏற்ற இறக்கத்தோட மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குமான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாளைய மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ட் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த மார்னிங் கேப் அப் ஓப்பனிங்கில் ஓப்பன் ஆனது தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிஃப்டியோட மூவ்மெண்ட் ஒரு சைட்வே மூவ்மெண்ட்லேயே தான் இருந்தது. இந்த ஏரியா பார்த்தாலே தெரியும், ஒரு சைட்வே ஒரு 50 பாயிண்ட் மூவ்மெண்ட் தான். அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் இருந்தால் பெருசாக வந்து மூவ்மெண்ட் இல்லை. ஸோ டோட்டலாக இப்படி இருக்கும் பட்சத்தில் நாளைக்கு மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ட் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, நாளையோட மார்க்கெட் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 25,920. ஸோ ஏடியராக, அதாவது அன்றைக்கி ஒரு நாள் கிட்டத்தட்ட 1000 பாயிண்டில் ஓப்பன் ஆனது பார்த்திங்களா, அந்த பாயிண்ட்டோட க்ளோசிங் பார்த்திங்கன்னா தான் நாளைய மார்க்கெட்டுக்கு நம்மளுக்கு இனிஷியல் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 1000 பாயிண்டில் ஏடியராக இருந்தால், அதுக்கு முன்னாடி இதுவும் இருக்குது, இந்த இதை சொல்லலை, நான் இந்த ஏரியாவை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ தற்போதைக்கு ஏடியராக வந்தால் அப்பர் கேண்டில் தான் நம்மளுக்கு வந்து இமிடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதாவது 25,920. இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு ஃபர்தராக வந்து 26,000 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் வந்து நாளைக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10/2/28. ஓகேங்களா? நாளைக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 25,920. அதாவது இன்னையோட ஹை தான் நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட். இன்னையோட ஹை பார்த்திங்கன்னா 25,922. திருப்பி அதுக்கு மேலே போகவே இல்லை, மார்க்கெட் அதுக்கு கீழே தான் வந்து சைட்வேலேயே போய் முடிஞ்சுது. ஸோ அதனால் நாளையோட மார்க்கெட்டு இன்னையோட ஹையும் ஆல்ரெடி இந்த ஏரியா என்னோட ஹை அது பிரேக் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? தற்போதைக்கு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் 2 நம்ம பார்க்கும்போது 26,000 ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட் 1 அண்ட் ரெசிஸ்டன்ட் 2 ஆக்ட் ஆகும். இப்போ சப்போர்ட் என்னவோ பார்க்கலாம். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 25,800 இந்த ஏரியா. இன்றைக்கி மார்க்கெட் எங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்ததோ அந்த ஏரியா வந்து நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதாவது 25,790 to 25,800 வந்து நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் இந்த ஏரியா. ஸோ இன்கேஸ் இந்த லெவலையும் இன்றைக்கி, ஏன்னா இன்னையோட லோ பார்த்திங்கன்னா 25,780. இன்கேஸ் இந்த லெவலையும் பிரேக் அவுட் கொடுத்து அங்கேருந்து கேண்டில் ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா ஃபர்தராக நம்மளுக்கு எவ்வளோ தூரம் போகும்னா 25,700 இந்த கேண்டலோட அப்பர் எண்ட் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஏரியா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு நம்ம சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 25,800 790 to 800 நம்மளுக்கு வந்து க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா 25,700 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் இப்போ முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 25,867 முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் 1ஆன 25,920 வந்து க்ரூஷியல். அதாவது இன்னையோட ஹை பார்த்திங்கன்னா 25,922. அதே நேரத்தில் சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும்போது 25,790 to 800 வந்து க்ரூஷியலாக இருக்கும். ஸோ இந்த 2 லெவலை மெயினாக பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை ஃப்ரெண்ட்ஸை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.